நீ அம்மா இல்லம்மா, என் தெய்வம்மா. நான் உனக்கு தெரிய வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா நீ கஷ்டப்படுறத பார்க்கும்போது என்னால மறைக்க முடியல. அதான் நான் உனக்கு மட்டும் சொல்லலாம்னு முடிவு பண்ணேன். இது தப்பா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா பரவாயில்லன்னு தான் சொல்றேன். டேய், நான் வாழறதே உங்க 2 பேருக்காக தான்டா. நீங்க நல்லா இருக்கணும்னா நான் எவ்வளவு பெரிய இல்ல நல்ல நேரம், நாள் நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்காம எப்படி இதை ஸ்டார்ட் பண்றது? எதுக்கு சொல்றேன்னா பெரியமா விஷயம் இல்ல. நான் பண்ண போறது பெரிய சர்ஜரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர். இதுக்கு போய் ஏன் இவ்ளோ பேனிக் ஆறீங்க? அது இல்ல மேடம், நீங்க என்ன பண்ண போறீங்க எங்களுக்கு தெரியாது. எங்க அம்மா விஷயத்துல நாங்க ரிஸ்க் எடுக்க முடியாதுல்ல மேடம். ஆமா, நீங்க வேற இவ்வளவு பெருசா டப்பா தூக்கிட்டு வந்திருக்கீங்க. அத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. பெரியமாவை பாருங்க, அதை விட கலவரமா இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், இதெல்லாம் வேண்டாம். அத்தை, நீங்க பயப்படுறதுக்குலாம் இதுல ஒண்ணுமே இல்ல. ஆமா ஆமா, இது ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட், பவர்ஃபுல்லான மெஷின். ஐயோ, மிஷினா? டாக்டர் என்ன டாக்டர் சொல்றீங்க? பயப்படாதீங்க, மிஷினா வைப்ரேட்டிங் மட்டும்தான். உடம்பு வலினா மசாஜர் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி தான். இது ரொம்ப ஸ்பெசிபிக்கான பிசியோதெரபி. ஆமா, இந்த மிஷின் என்ன பண்ணும்? அத்தைக்கு கால் வராம இல்ல, இந்த மிஷினை அவங்க கால்ல வச்சா கால் அவங்க கண்ட்ரோல்ல இருக்காது. பயப்படுறாங்க. ப்ளீஸ் அங்க பாருங்க, பாவம். சரிங்க மேடம், வேண்டாம். வரேன் சார். தேங்க்யூ மேடம்.